Hi guys. Today நம்ம JavaScriptல script tag பத்தி பார்க்கலாம். Script tag ஓட purpose பார்த்தீங்கன்னா to include your JavaScript statements into the page. உங்களோட பேஜ்ல வந்து JavaScript இன்க்ளூட் பண்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து 2 வேல பண்ணலாம். ஒண்ணு இன்லைன் JavaScript சொல்லுவாங்க. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட HTML டாக்ல HTML டேக் இருக்குல்லையே, HTML ஃபைல்லே அலாங் வித் என்னன்னா அந்த ஸ்கிரிப்ட் இன்சைட் ஸ்கிரிப்டுக்குள்ள அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து ரைட் பண்ணி பேஜ் லோட் ஆகும்போது இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். இது வந்து இன்லைன் ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல், ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கிரிப்டுக்குனே ஒரு ஃபைல் நீங்கள் வந்து தனியாக ரைட் பண்ணி டாட் ஜேஎஸ்ன்னு சேவ் பண்ணிக்கணும். அந்த ஃபைலை இந்த ஸ்கிரிப்ட் டேக்ல இருக்கக்கூடிய சோர்ஸ் எஸ்ஆர்சி அப்படிங்கிற டேக் மூலமா உங்களோட பேஜ்ல என்ன பேஜ்ல வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இந்த எஸ்ஆர்சிங்கிற அட்ரிபியூட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் என்ன பண்ணும் உங்க பேஜ்ல வந்து லோட் யுவர் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ பேஜ் என்டர் ஆகும்போது உங்க ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஃப்ளோ ஆஃப் த எக்ஸிக்யூஷன். ஜாவா ஸ்கிரிப்ட் லோட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய இதான். ஓகேங்களா? இப்போ வந்து எங்க பிளேஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸ்கிரிப்ட் டேக் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் பேஜ் ரெண்டர் ஆகும்போது எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது தெரியும். வேர் டு பிளேஸ், அதாவது HTML டேக்ல எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்கிறது வந்து அடுத்த கொஸ்டினாக நமக்கு வரும். இங்க பாத்தீங்கன்னா ஹெட் டேக்ல இன்க்ளூட் பண்ணா என்ன பண்ணோம்னா உங்களோட பேஜ்லாம் ரெண்டாவதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். பட் உங்களுக்கு வந்து என்னன்னா யூஐ தான் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட். யூஐ வந்ததுக்கு அப்புறம் தான் கஸ்டமருக்கு வந்து எதுவுமே ஷோ ஆகாம ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணா சம் கேசஸ்ல இந்த யூஐ தெரியலாம், உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். பேஜ் லோட் ஆகுதா இல்லைங்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியாது. அதனால என்ன பிஃபோர் இது வந்து பாடி என் பாடியோட என் பாடி டேக்மாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் டேக் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பெஸ்ட் வேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்க்ரீனை ஃபர்ஸ்ட் யூசர் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை லோட் பண்ணுவாங்க. இது டிஃபருங்கிற அட்ரிபியூட் நீங்க கொடுத்தீங்கன்னா டிஃபர் அட்ரிபியூட்டே ஆட்டோமேட்டிக்கலா ஓகே எல்லா HTML டாக்குமெண்ட்டும் பாஸ் ஆயிடுச்சா, இட் என்ஷூர் தட் ஆல் த HTMLs ஆர் பாஸ்டு, இந்த டாக்குமெண்ட் பாஸ் ஆயிடுச்சா, ஆஃப்டர் தட் வந்து இட் வில் லோட் த ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அசின்க்ரோனஸ்ங்கிறது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேரலா HTML டாக்குமெண்ட்டையும் பார்ஸ் பண்ணும், ஸ்டைலையும் அப்ளை பண்ணும், மீன்வைல் உங்களுக்கு ஸ்கிரிப்டையும் லோட் பண்ணும். அதாவது மல்டி டாஸ்கிங் மாதிரி ஒரே நேரத்தில் இட் வில் டூ ஆல் த ஜாப்ஸ், 3 ஜாப்ஸ்: பார்சிங், ஸ்டைலிங் அண்ட் லோடிங் த HTML. ஓகே, வாங்க இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் டேக்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம், இண்டெக்ஸ் டாட் HTML. ஓகேங்களா? HTML ஃபைல் நமக்கு வேணும். நமக்கு வந்து டாக்குமெண்டோட டைட்டில் கொடுத்துருமா, ஸ்கிரிப்ட் CRIPT ஸ்கிரிப்ட் டேக்ங்கிறது தான் நம்மளோட டைட்டில். ஓகேங்களா? ஸோ டைட்டில் கொடுக்கறது எங்கே வருங்கிறது அதையும் நம்ம பார்த்துலாம். ஸோ நீங்கள் ஏதாவது டைட்டில் கொடுக்குறீங்கன்னா இந்த இருக்கு. ஓகே, இந்த இருக்கா ஸ்கிரிப்ட் டேக். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ல டைட்டில் இப்படி கொடுக்குறீங்கன்னா அந்த டைட்டில் வந்து இங்கே தெரியுறதுக்காக தான் கொடுக்குறாங்க, டேக்னு சொல்லி டைட்டில்னு சொல்லிட்டு. இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆல்ரெடி தெரியும். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+Shift+I. மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா Command+Shift+I கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே எலமெண்ட் டேக்ல உங்களோட எலமெண்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த டைட்டில் டேக்ல இருக்கு, இது கன்சோல், இதில் தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். கரெக்டா? ஸோ நான் இப்போ எந்த ஜாவா ஸ்கிரிப்டும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. இந்த ஐ மீன் இன்லைனாகவும் பண்ணலை, எக்ஸ்டர்னல் ஃபைலாகவும் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்லைனாக நம்ம பண்ணி பார்ப்போம். இன்சைடு ஹெட்டிங் டேக். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஹெட் டேக் ஆட் பண்ணிப்போம். H1 ஹெட்டிங் டேகு ஸ்கிரிப்ட் டேக். ஓகே, இங்கே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸ்கிரிப்ட் அலர்ட். ஓகே, ரைட். வாங்க ஒன் டைம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, என்கிட்ட வந்து என்னன்னா இந்த நெட்வொர்க் டேப்ல வந்து நமக்கு என்னென்ன ரிசோர்ஸ் லோட் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். நம்மளோட HTML லோட் ஆயிடுச்சு. டாக்குமெண்ட் வந்து அந்த HTML டாக்குமெண்ட் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ என்னன்னா இது வந்து இப்போ நான் இந்த பேஜ் லோட் ஆகுதா இல்லையா, அந்த பேஜில் என்ன இருக்குங்கிறதே தெரியலையா. ஸோ இந்த மாதிரி கேஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே இது ஸ்கிரிப்ட் டேக் லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா?
இந்த பேஜ் எலமெண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெட்டர்ல நம்ம குடுத்துருக்கோம். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட்ட எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த பாடியில இருக்கக்கூடியது பிரிண்ட் பண்ணுது. அதனால பெஸ்ட் பிராக்டிஸ் ஸ்கிரிப்ட் டேக்க நீங்க கீழ போடுறது நல்லது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதே இத தூக்கி நம்ம கீழ போடுவோம்னா, இதுதான் எண்ட் பாடி டேக் எண்ட் பாடி டேஷ் ஓகேங்களா? ஸோ எண்ட் பாடி டேக்க கமெண்ட் பண்ணிடலாம். பாடி டேக் ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட்ட போடணும். ஓகேங்களா? console.log லோ வேல்யூ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, பேரலலா எக்ஸிக்யூட் ஆகும். நான் சொன்ன மாரி அசின்க் பை டிஃபால்ட் ஆகும்னு சொன்னேன்ல. இப்போ லோட் பண்ணீங்கன்னா 2 வரும். ஸோ உங்க கன்டென்ட்டும் லோட் ஆயிடுச்சு. எனக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து இன்லைன் ஸ்கிரிப்ட்ம்பாங்க. ஸோ நான் வந்து ஸ்கிரிப்ட்ட வந்து இங்க HTML குடுத்துருக்கேன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் படிக்கலாமா? ஸோ இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்குவோம். JS ஓகே. இதுக்குள்ள வந்து நியூ ஃபைல் scrpt.js சும்மா இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. console.log இது லோடர்ங்கிற மாதிரி காமிக்கிறோம். ஸோ இதையும் நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட் ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் லோட் பண்ணோமா, அதே தான் ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சி டாட் ஜே லொகேஷன் கொடுக்கணும். இங்க பாருங்க, இந்த ஜேஎஸ்ங்கிற ஃபோல்டர் இருக்குல்ல, ஸ்கிரிப்ட்ங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோடது. இது வந்து எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட். எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்டே நம்ம லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் லோடர்னு சொல்லி நமக்கு காமிக்கும். ஸோ இதை வந்து எப்படி பார்க்கலாம்னா, இந்த நெட்வொர்க் டேக் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்குங்க. ப்ரீவியஸாக ஒரே ஒரு ஃபைல் மட்டும் index.html மட்டும் லோட் ஆச்சா? இண்டெக்ஸ் கொடுக்கலாம் கூட இல்லைன்னா ஒரு வெப் சர்வர் என்ன பண்ணணும்னா இண்டெக்ஸ்ங்கிற ஃபைல் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் இப்படி கொடுக்காட்டியுமே அதை எடுத்துக்கும். பார்த்தீங்களா? index.htmlங்கிற ஃபைல் வந்துருச்சு. அதில் வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லி புதுசாக ஒன்று உங்களோட இருப்பாங்க. ஸோ ஒரு 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 HTML வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி லோட் ஆகுதுன்னா, அது அந்த நெட்வொர்க் டேக்ல வந்து நமக்காக கேப்சர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம வந்து டீபக் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபைல் லோட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் ஒரு ஃபைலே இல்லை, ஸ்கிரிப்ட் 1 அப்படிங்கிற ஃபைல் நம்ம வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள இல்லை. ஸ்கிரிப்ட் 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த இடத்துல வந்து அதை சொல்லிடும். 200னா இது வந்து ஸ்டேட்டஸ் HTTP ஸ்டேட்டஸ் ஃபைல் எல்லாம் இருக்கு, கண்டென்ட்லாம் இருக்கு, கரெக்டாக இருக்கு, ஓகே அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 404ன்னு வரும். 404னா அதில் இல்லைங்கிறது மாதிரி அர்த்தம். அது வந்து அந்த ஃபைல் இல்லை, அந்த லொக்கேஷன்ல இல்லை, நாட் ஃபவுண்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருதா? ஸோ இதுக்கு தான் அந்த நெட்வொர்க் டேபோட யூஸ். ஒருவேளை நீங்கள் தப்பாக ஏதாவது ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்துட்டீங்க ஏதாவது வச்சிட்டிங்கன்னா, இங்கே பார்த்தாலே தெரியும் நெட்வொர்க் டேக்கில் இது லோட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அதேமாதிரி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் அதுவும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட். எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். அதில் ஒரு 100 JS லோட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 100 ரிசோர்ஸ் லோட் பண்ணுறோம். நிறைய HTML டேக் இருக்கு, ஸ்டைல் டேக் இருக்கு. ஸோ இப்போ எல்லாம் லோட் பண்ணும்போது ஒரு சர்வருக்கே எத்தனை ரெக்வஸ்ட் போகும். உங்களோட பேஜ் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணும், உங்க CSS ஒரு ரெக்வஸ்ட் பண்ணும், JS ஒரு ரெக்வஸ்ட் பண்ணும். CSS ஃபைல் ஒரு 10 இருக்கு, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஒரு 10 இருக்கு. அப்போ 20 ரெக்வஸ்ட் வந்து ஒரே சர்வருக்கு போகும். ஓகேங்களா? அப்போ என்னன்னா சர்வரோட லோடு அதிகமாகுது. 1000 பேர் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? 1000 என்று ஒரு 10,000 20K ரெக்வஸ்ட் வந்து ஒரு சர்வருக்கே போகும். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா சிடிஎன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கண்டென்ட் நெட்வொர்க் டெலிவரின்னு சொல்லுவாங்க. கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹலோ டாட் LB டாட் ஹலோ வேர்ல்ட் டாட் tutorials டாட் IO 8000/JS சிடிஎன் போடுமா /JS. இந்த சிடிஎன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இதுதான் என்ன பண்ணுன்னா, ஓகேங்களா,
இது என்ன பண்ணும்னா, அந்த ஃபைல் இருக்குல்ல, இது வந்து இன்னொரு சர்வர், இது ஒரு சர்வர் ஓகேங்களா? இந்த சர்வர் இந்த சிடிஎன் சர்வரோட பர்ப்பஸே என்னன்னா, இந்த மாதிரி ரிசோர்ஸ் ஜேஎஸ் இல்ல சிஎஸ்எஸ் குடுக்குறது. அப்ப என்ன பண்ணும்னா 2 பேர் 2 சர்வர் வேல பார்க்குறாங்க. ஒரு சர்வர் உங்களோட HTML பேஜ லோட் பண்றதுக்கு, ஒரு சர்வர் இந்த மாதிரி ரிசோர்ஸ லோட் பண்றதுக்கு. இப்படி லோட் பண்றதுனால என்ன ஆகும்னா, உங்களோட சர்வரோட லோட் குறையும். உங்க சர்வர் உங்களோட பேஜ் எல்லாமே ஃபாஸ்ட்டா லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த இது. ஆனா இதுல என்னன்னா கிராஸ் டொமைன் 2மே ஒரே டொமைன் இல்லாதனால தட்ஸ் a பாசிபிலிட்டி ஆஃப் எரர். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் ஜேஎஸும் லோட் ஆகுது. அதில் அலர்ட் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இங்கே. ஸோ நான் 2 ஜேஎஸ் லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மோர் தென் 1 ஜேஎஸையும் லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஜேஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சர்வர்ல இருந்து சர்வ் ஆகிட்டு இருக்கு. இது வேற இது வேற அப்படிங்கிற இது லோக்கல் ஹோஸ்ட் என்னோட மிஷின். இது ஒரு ஒரு சர்வர்ல இருந்து லோட் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.